நற்செய்திகளில் இந்த ஒரு நற்செய்தி வாசகம் மிக மிக தனித்துவமானது. ஏன் அப்படின்னு தெரியுமா? நற்செய்திகளிலேயே இயேசுவும் சமாரிய பெண்ணும் பேசுகிற இந்த நற்செய்தி வாசகம், இந்த பகுதி மிகவும் தனித்துவமானது. புரியல? யோவான்ல மட்டும்தான். யோவானே கழட்டி விடப்பட்டவர் தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் சேர்த்துக்கல. அப்படிங்களா? வெரி குட். இயேசு ஒரு பெண்ணோட பேசினார். முன்னாடி மட்டும்தான் பதில் வருது, பின்னாடி எல்லாம் விட்டு கொடுத்துறாங்க போல, அவங்களே சொல்லிக்கிட்டு. அவர் தன்னை வெளிப்படுத்துறார். சரி, அதாவது நற்செய்திகளிலேயே ஒரு மிக நீண்ட உரையாடல் ஒன்று நடந்தது என்றால் அது இந்த பகுதிதான். இயேசுவும் சமாரிய பெண்ணும் பேசுகிற இந்த ஒரு பகுதிதான் 4 நற்செய்திகளிலேயுமே மிக நீண்ட ஒரு உரையாடல் பகுதி. இயேசு சமாரிய பெண்ணோடு பேசுவது. இன்னைக்கு வாசகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. பாதி பேர் உட்கார்ந்து இருப்பீங்க வாசி முடிச்ச 40 இறைவசனம். ஆனால் 2 வார்த்தையில் நான் எடுத்திருக்கிறேன். 4வது அதிகாரம் 9வது வார்த்தை எப்படி முடியுது? யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. 4ஆம் அதிகாரம் 40வது வார்த்தை எப்படி இருக்கு? சமாரியர் அவரிடம் வந்த பொழுது இயேசுவை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். யூதரும் சமாரியரும் பழகிறது இல்ல அப்படின்னு சொல்ற 9வது வசனத்துல ஆரம்பிச்சு 40க்கு வரதுக்குள்ள இயேசு அங்க தங்கினார் அப்படின்னு இறைவார்த்தை முடியுது. அப்ப நடுவுல என்ன நடந்திருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நமக்கு செய்தி. இயேசுடைய ஒட்டுமொத்த பிறப்பையுமே இந்த ஒரு நற்செய்தி பகுதிக்குள் நீங்கள் பிரிச்சு அப்படியே அழகா அடுக்கிடலாம். இயேசு மனுஷனா பிறந்தது, இயேசு பணி செஞ்சது, எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். அதில் ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு கோயில்ல போய் சாட்டை பின்னி அடிப்பாரு. யார் அடிச்சாரு? புறவினத்தார் என அழைக்கப்படுகிற மக்கள் அமர்ந்திருக்கிற பகுதியில் கடையை விரிச்சு வியாபாரம் பண்ண எல்லாரையும் அடிச்சு விரட்டினாரு. இப்ப நம்மளாம் அந்த மிஷன் சண்டே கொண்டாடுறப்ப சில பேர் இதை கையில் எடுத்துப்பாங்க. பார்த்தீங்களா, அன்னைக்கு கோயிலில் கடை போட்டா ஏசு அடிச்சாரு, இன்னைக்கு நீங்களும் கடை போடுறீங்க ஏசு அடிப்பாருன்னு. அதை இப்படி சேர்த்துடக்கூடாது. புறவினத்தார் கடவுளை காண்கிற இடத்தில் கடையை போட்டு காசை மாத்திக்கிட்டு புறாவை வெத்துக்கிட்டு இருக்கப்ப ஏசு சாட்டை பின்னினார். அந்த இடத்தில் அவர் பின்னிய சாட்டை விட மிக 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 வலுவான ஒரு சாட்டையை அவர் இன்னைக்கு பின்னினார் சமாரிய பெண்ணோடு பேசுகிற பொழுது. ஏன் தெரியுமா? ஒரு யூதன் சமாரியனை எப்படி பார்த்தான் என்கின்ற பார்வை முக்கியம். ஒரு யூத ஆண் ஜெபிக்கிறப்ப எப்படி ஜெபிப்பான்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடவுளுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்பான். அந்த நன்றி சொல்லி ஜெபிக்கிறதுல ஒரு வார்த்தையை சேர்த்துப்பான். ஆண்டவரே, நீர் என்னை பெண்ணாய் படைக்காததுக்கு நன்றி. அவள் யூத பெண்ணாக இருந்தாலும் கூட அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். நான் யூதன் தான், என் மனைவியும் யூதன் தான், ஆனால் என்னை நீ ஒரு பெண் யூதனாக படைக்காமல் ஒரு ஆணாய் படைச்சிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லி ஜெபிப்பார். ஒரு யூத பெண்ணுக்கே அந்த நிலைன்னு சொன்னா சமாரிய பெண் நிலை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய காலத்தில் சமாரியர்கள் ஒரு வகையில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். அவள் தாயின் கருவறையிலிருந்து அடக்கம் செய்யப்படுகிற கல்லறை வரை எல்லா நிலைகளிலும் அவள் தீட்டினை தன்னோடு சுமக்கிறாள். ஆகவேதான் சொல்லுவாங்க, ஒரு சமாரிய பெண் மட்டும் தீட்டு கிடையாது. அந்த சமாரிய பெண் எங்கு புழங்குகிறாளோ அந்த இடம் தீட்டு. ஒரு சமாரிய பெண் எந்த பாத்திரத்தை பயன்படுத்துகிறாளோ அந்த பாத்திரம் தீட்டு. ஆக தன்னுடைய எல்லா நிலைகளிலும் தீட்டை சுமந்து செல்லுகிற ஒருவளாய் சமாரிய பெண் இருக்கிற பொழுது இன்னைக்கு இயேசு
4வது அதிகாரத்துல 4வது வசனம் ஒன்று இருக்கும். ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை. இயேசு சொல்லுங்க. அவ்வளவுதான். கலிலேயாவுக்கு இயேசு சமாரியா வழியாக செல்ல வேண்டி இருந்தது. அந்த செல்ல வேண்டி இருந்தது அப்படின்றதுக்கான கிரேக்க சொல் என்ன அப்படின்னா எதை 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 அப்படின்னா பல அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் இட்ஸ் a divine plan. கடவுளுடைய திட்டம். அது கடவுளுடைய திட்டம். ஏன்னா பொதுவாகவே யூதர்கள் என்ன செய்வாங்களாம், இந்த சமாரியர் வாழ்கிற பகுதியை புறக்கணிப்பது அவர்களுடைய பொதுவான வழக்கம். ஒருபுறம் யூதையா இருக்கிறது, மறுபுறம் கலிலேயா இருக்கிறது. 2 பகுதிகளிலும் வாழ்பவர் யூதர்கள் தான். இந்த 2 பகுதிக்கும் நடையில் சமாரியா இருக்கிறது. இது வழியா நடந்து போனா 3 நாள்ல போயிடலாம். ஆனா என்ன செய்வாங்க, அந்த தீட்டுப்பட்ட இடத்தின் வழியாக போவதை பலர் தவிர்த்து யோர்தான் ஆற்றை கடந்து தங்கள் பயணத்தை 2 மடங்கு, அது செலவானாலும் பரவாயில்ல, 2 மடங்கு நாள் உயர்ந்தாலும் பரவாயில்ல, அது வழியா போறோம்னு சொல்லி அவர்கள் அப்படி சென்ற பொழுது இயேசு என்ன செய்கிறார், எல்லோரும் புறக்கணித்த பாதையை அவர் தேர்ந்தெடுத்து பயணப்படுகிறார். அப்படி பயணப்படுகிற பொழுது சீடர்கள் யாரும் கூட இல்லை. ஏன்னா எல்லாம் சாப்பாடுவாங்க, வெளியே போயிட்டாங்க. இயேசுவும் சமாரிய பெண்ணும் இருக்கிறாங்க. ஒரு யூத ரபி, இறைவாக்கினராய் அறியப்படுகிறவன் பொதுவெளியில் பெண்களோடு பேசுவதை அந்த சமூகம் ஊக்குவிக்கவில்லை. அதிலும் பாருங்கள், இவள் ஒரு சமாரிய பெண். பொதுவாக காலையிலும் மாலையிலும் தண்ணீர் பிடிப்பது வழக்கம். ஆனால் இவளோ நண்பகலில் வருகிறாள். இறைவார்த்தை சொல்லுகிறது அவருக்கு 5 மனைவின்னு சொல்லி, உடனே 5 புருஷன் அப்படி நடத்தக்கூடாது. அவள் சமாரிய மக்களை பொதுவாய் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாள். நம்ம என்ன எடுத்துக்கணும், ஒரு ரபி பெண்ணோடு பேசக்கூடாது என்கின்ற அந்த ஒரு பார்வையை இயேசு மாற்றுகிறார். இது 4வது அதிகாரம் தானே யோவான்ல. 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னு சொன்னா இயேசுவை பார்ப்பதற்கு ஒரு பரிசேயர் வருவார். அவர் பெயர் என்ன? நிக்கோதேமஸ். அவருக்கு இயேசுவை பிடிக்கும், இயேசுடைய போதனைகள் பிடிக்கும், இயேசுடைய வல்ல செயல்கள் பிடிக்கும். இருந்தாலும் அவரை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு தயக்கம். இந்த இயேசுவை நான் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டால் என்னுடைய நிலை என்ன ஆகும்? ஒரு பரிசேயனாய் இருக்கிறேன், என் பரிசை அந்தஸ்து ஒருவேளை பறிபோகும் என்று சொல்லி யாருமே பார்க்காத இரவு நேரத்தில் இயேசுவை சந்திக்க வந்து நீர் செய்கிற செயல்கள் எல்லாம் கடவுளுடைய செயல்கள் என்று மறைவாய் அங்கீகரிக்கிறார். ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பொதுவெளியில் ஒரு பெண்ணோடு பேசுகிறார். தன் சமூகம் தவறு என சொன்னதை அந்த மனிதன் மாற்றி எழுதுகிறார். 2வது, ஒரு பெண்ணு மட்டும் தீட்டு இல்லை, சமாரிய பெண் பயன்படுத்துகிற பொருள் தீட்டு, அவள் வாழ்கிற வீடு தீட்டு, அவள் நடக்கிற தெரு தீட்டுன்னு சொன்ன இடத்துல இயேசு என்ன கேட்கிறார்? அம்மா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடும். ஒருவேளை எந்த பாத்திரத்திலிருந்து அவள் தண்ணீர் கொடுத்திருப்பாள்? எந்த பாத்திரத்திலிருந்து? மங்கள வாங்கி புதுசா வலிச்சு அப்படியா? இல்லை, அவள் பயன்படுத்திய அந்த சமாரிய பாத்திரத்திலிருந்து அவள் கொடுத்திருப்பாள். அவள் நான் தண்ணீர் கேட்டால் அதிலிருந்து தான் கொடுப்பாள் என தெரிந்து தன் சமூகம் கட்டமைத்திருந்த தீண்டாமை என்கிற பார்வையை உடைத்தருகிறார். நீ தண்ணி கொடுமா, நான் குடிக்கிறேன், எவன் என்ன சொன்னா என்ன? அப்பொழுதுதான் அந்த பெண் சொல்லுகிறாள், நீங்க எப்படி ஏன்ட்ட தண்ணி கேட்கிறது? நானும் ஒரு சமாரியர், நீங்களும் ஒரு யூதர். இது ஏன் இந்த சண்டை வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அது ஒரு 1200 வருஷ பிரச்சனை. அதுக்குள்ள போவேனா? பாருங்களே, அந்த பெண் தயாராக இல்லை, இயேசுவோடு பேசுவதற்கு தயாராக இல்லை. இயேசு சொல்லுகிறாரு, அம்மா நீ தண்ணி கொடுமா, நீ இந்த தண்ணிக்கு தான் ஓடி வர, நான் உனக்கு எந்த தண்ணி கொடுப்பேன்? ஜீவ தண்ணிய கொடுப்பேன். நீங்க ஒரு நகைச்சுவை பார்த்திருப்பீங்க, வடிவேல் நகைச்சுவை. அந்த ஊத்தாப்ப சொல்றது எப்படி சொல்லுவாங்க, நல்லா மாவை ஊத்தி மலைச்சாரல் போல மேல தூவி எண்ணெயெல்லாம் போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு, கடைசியா என்ன சொல்லுவாங்க, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்ப. இயேசு சொல்லுவாரு, இந்த தண்ணியை பிடிக்க இவ்வளவு தூரம் வரிய, இந்த தண்ணி கிடக்குதுமா, இந்த தண்ணியை குடிச்சா திருப்பியும் நாக்கு வறண்டு போகும், இந்த தண்ணியை குடிச்சா திருப்பியும் தண்ணி தீர்ந்து போகும், நான் உனக்கு ஒரு ஜீவ தண்ணியை கொடுக்கிறேமா. ஆனா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கல. அந்த பொண்ணு சொல்லும், அது எங்க இருக்கு, சீக்கிரம் கொடுங்கய்யா, நான் தினமும் ரொம்ப தூரம் நடந்து வரேன். ஐயா, ஜீவ தண்ணி இருக்குன்னு சொல்றீங்களே, கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு, எப்படி மொண்டு கொடுப்பீங்க? அவர் சொல்லுவது வேறு, இவர் புரிந்து கொள்வது வேறு. அந்த பெண் இயேசுவோடு பேசுவதற்கு
பெரிய அளவில் தயாரா இல்ல. ஆனால் இயேசுவை பார்க்கிறோமே, அவர் தயாராக இருக்கிறார். அதுதான் அந்த வார்த்தை செல்ல வேண்டி இருந்தது அப்படின்றதுடைய அர்த்தம். எதை? there is the reason behind. அந்த பெண் எவ்வளவு தயங்கினாலும் இயேசு பேசுவார். ஏன் பாருங்களே, அந்த உரையாடலை கவனியுங்கள். முதலில் என்ன சொல்லுகிறார்? நீ வேற, நான் வேற. நீ யூதே, நான் சமாரியன். ஆனா அடுத்து இயேசு என்ன பண்ணுவார்? அவளுடைய புரிதல் கம்மின்னு இயேசுவுக்கு தெரியும். அவளுக்கு புரியுற மாதிரி பேசுவாரு. அந்த வார்த்தை மாறும். ஐயா, நீ யூதே அப்படின்ற இன பிரச்சனை கடந்து ஒரு பொது பெயர் வருகிறது, ஐயா. அப்புறம் இயேசு பெயர் கொடுத்து, உனக்கு 5 புருஷன் இருந்தான்ல, அது சமாரியருடைய வாழ்க்கை. 5 தெய்வங்களை வழிபட்டார்கள். நீ வழிபடுகிற 5 தெய்வம் கிடையாது. இப்ப கெரிசி மலை மேல ஒரு கோயில நீ போட்டிக்கு கட்டி வச்சுக்கிட்டு இதுதான் கோயில் சொல்றியே, இந்த கோயிலும் கிடையாது. ஆண்டவரை நீ ஆவியில் உண்மையில் வழிபட வேண்டும் சொல்லிட்டு அவர் அடுத்த ஆப்ஷனை கொடுப்பாரு. இதை சொன்ன உடனே ஐயான்ற பார்வையை அந்த பொண்ணு உடனே அழிச்சிட்டு என்ன பண்ணுது? இவர் ஐயாவா இருக்க வார்த்தை இல்லை, இவர் ஐயாவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அழகாய் சொல்லுகிறார். ஐயா எப்படி மாறுது? இறை வாக்கினரே அடுத்த கட்டத்துக்கு அவர் போறார். அவர் அங்க மட்டும் நிப்பாட்டல, அடுத்து சொல்லி 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 போகும் பொழுது, நீ யூதே அப்படின்னு போய் ஐயான்னு சொல்லி இறைவாக்கின்னு சொன்னவரு கடைசியா தான் ஊருக்குள்ள போய் சொல்லுவாரு, அவர் மெசியாவாக இருப்பாரோ. 42வது வார்த்தை சொல்லும். யார் வாசிக்கிறான்? 42வது வார்த்தை சொல்லும், நீர் உலக மீட்பர் என நாங்கள் கண்டு கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். நீர் உலக மீட்பர் என நாங்கள் கண்டு கொண்டோம். அந்த பெண்மணி புரிந்து கொள்ளுகிறவரை, அந்த கூட்டம் புரிந்து கொள்ளுகிறவரை குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி அவர் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா பாருங்களேன், ஒவ்வொரு புதுமையை செஞ்சுட்டு இது நீ வெளியே சொல்லாத வெளியே சொல்லாதுன்னு சொன்னவர், தாபோர் மலையில உருமாறினதுக்கு அப்புறம் நான் மாட்சி விடுகிறவரை வெளியே சொல்லாதன்னு சொன்னவர், சில நேரங்களில் சில மனிதர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். தான் பிறந்த பொழுது மதிப்பில்லாத இடையர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தான் இதோ மெசியாவை முதலில் காண்பித்தார். நீ எவனை ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த இடையர்கள் வா, என்னை காண்பதற்கும் என்னை துதிப்பதற்கும் என்னை அறிக்கையிடுவதற்கும் இடையர்களை தேர்ந்து கொண்ட இயேசு இப்பொழுது பாருங்களே, தன் அடையாளத்தை எங்குமே சொல்லாதவர் முதலாக தன் அடையாளத்தை அந்த காலத்தில் அந்த சமூகம் ஒதுக்கி வைத்த சமாரியர் புரிந்து கொள்ளும்படியாக நீர் உலகின் மீட்பறையா அப்படின்னு வெளிப்படுத்துகிறபடி சொன்னார்னு சொன்னா, அவர் எந்த அளவிற்கு அந்த மக்களோடு இணங்கி போகிறார். இந்த பெண் போய் சொல்லுவாங்க, தான் நான் தொடக்கத்துல சொன்னேன், திருத்தூதர்களுக்கு முன்னதாக தான் உருவாக்கி தன்னோடு பயணப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு முன்னதாக ஆன்மாக்களின் அறுவடையை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த ஒரு முதல் சீடத்தை இருப்பார்னு சொன்னா, அது யாரு? அது ஒரு பெண். அதிலும் யாரு? அவர் ஒரு சமாரியர். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின், இது நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது, ஆனால் இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. சீடர்கள் எவ்வளவு தருவாங்கன்னு தெரியாது, ஆனால் அவள் கொண்டு வருகிறாள். ஒட்டுமொத்த ஊரையை அழைச்சி கொண்டு வருகிறார். ஒரு நல்ல வார்த்தை இருக்கும். சீடர்களை எல்லாம் அழைத்த பொழுது என்ன பண்ணாங்க? சீடர்கள் தங்கள் வலைகளை விட்டு விட்டு வந்தார்கள் இருக்கும். நீங்கள் இந்த பெண்மணி வாசித்து பாருங்களே, தன் குடத்தை விட்டுவிட்டு அவள் ஓடினாள். தன் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு அவள் இயேசுவை மெசியாவை கண்டவளாய் ஓடி சென்று உள்ள சொல்லுகிறாள். உள்ளே எல்லாம் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் நடந்ததுதான் ரொம்ப ஆச்சரியமானது. அவங்க சொல்லுவாங்க, அவள் சொன்னால்தான் நாங்க உன்னை பார்க்க வந்தோம். இப்ப நாங்க அவ சொன்னதை வச்சு இல்ல, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டோம், நாங்கள் உம்மை நம்புகிறோம், நீர்தானையா உலக மீட்பர். அவருடைய பக்தியை இன்னொரு வார்த்தையின் மீது அவர் கட்டி எழுப்பவில்லை. நான் அவரை அன்பு செய்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த சாமியாரை பிடிக்கும், அந்த சாமியார் போற இடமெல்லாம் போவேன், அந்த சாமியார் போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு இந்த சாமியை பிடிக்கும், ஏன்னா அந்த சிஸ்டரை பிடிக்கும், நான் நல்லா ஓடி ஓடி உழைப்பேன், நான் அன்பிய தலைவர். பதவிகள் பொறுப்புகள் இருந்த பொழுது கொடுத்து செய்வது அல்ல. என்னை இந்த பெண்மணி கொண்டு வந்தாலும் எங்க கூட தங்குங்கயான்னு சொன்னோம். 2 நாள் தங்குனாரு. தங்குனப்ப சும்மா இல்ல, அவரை பேச வச்சு நாங்கள் கடவுளுடைய திருவுளத்தை திருவார்த்தையை கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுகிறோம், ஐயா இனி என் நம்பிக்கை அவள் சொன்னா பாத்தீங்களா, மெசியாவாக இருப்பாரோன்னு சொல்லி அவள் வார்த்தையில் கட்டப்பட்டது அல்ல. பின்னாளில் வாசிப்போம்ல,
நாங்கள் கண்டோம் நம்பினோன்றது போல உம்மை நாங்கள் கேட்டோம், உம்மை கண்டோம், உறுதியாய் நம்புகிறோம், நீர்தான் உலக இரட்சகர். இயேசுடைய இன்னொரு அற்புதமான செயல் என்ன தெரியுமா? யாரும் தங்குவா பேசாத இடத்தில் அவர் என்ன செய்கிறார்? 2 நாளைக்கு என்ன பண்றார்? 2 நாளைக்கு தங்குறார். எய்சுஸ் மெய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிரேக்கத்துல. எய்சுஸ் மெய்ஸ், ஜீசஸ் he stays with them. தீண்டாமை முத்துரை குத்தப்பட்ட ஒரு பெண்ணோடு பேசிய இயேசு, தீண்டாதவர்கள் என்ன சொல்லப்பட்ட ஊர் வழியாக பயணப்பட்ட இயேசு, அவர்கள் பயன்படுத்திய பாத்திரத்தில் அவர்களோடு புழங்குவதற்கு தன்னை கரைத்து கொண்ட இயேசு, அவளே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத பொழுது அவள் புரிந்து கொள்ளுகிறவரை பக்குவமாய் அவளுக்கு வெளிப்படுத்தி இயேசு, அவளை மட்டுமல்ல அவள் வழியாக ஒட்டுமொத்த ஊரையும் வார்த்தையை விதைத்து சொல்லுவார்கள், நீங்கள் மனிதர்களை பிடிப்பவராய் மாறுவீர்கள் சொல்லி இறை வார்த்தை வளை வீசி சமாரியா முழுமையுமாய் பிடித்த இயேசு அவர்களோடு தங்கினார். நம்ம பூசையில் இது கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு சொல்லி வாங்குறோம் பார்த்தீங்களா? அப்ப இயேசு எங்க வரார்? எங்க வரார்? சத்தமா சொல்லு, எங்க வரார்? என் உள்ளத்துக்குள்ள வரார். சரி, ஓகே, எனக்குள்ள வரார், என் உடலுக்குள் வரார். இயேசு தொடக்கத்தில் கடவுளாய் இருந்து கடவுளோடு இருந்து அப்புறமா அங்கிருந்து கண்ணுக்கு புலப்படுகிறபடியாக மனித உருவெடுத்து வெளியில் வந்தவர். அதுக்கப்புறமா அங்கிருந்து நற்கருணையில் மாறி நம் உடலுக்குள் வந்தவர். நம்முடைய கோவில் விழாக்களில் சில தெருக்களுக்குள் மட்டுமா போக மாட்டேன்னு சொல்லுவாரு. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? என் உடலுக்குள் வருவதற்கு தயாராக இருக்கிற இயேசு மனிதன் உருவாக்கிய வீதிகளுக்குள் பயணப்பட மாட்டேன்னு சொல்லுவாரா? சொல்லுவாரா? இங்க இருக்கிறதுல பாதி பேர் கண்டிப்பா கிராம பின்புலத்துல வந்திருப்பீங்க. நம்முடைய கிராமங்களில் இன்னமும் நாம் இயேசுவை புழங்க விடுவதில்லையே. இன்னமும் இயேசுவை சமாரியர்களோடு நாம் பேச விடுவதில்லையே. இன்னமும் இயேசுவை சமாரிய தெருக்களுக்குள் நாம் தேராய் கொண்டு வருவதில்லையே. இன்னமும் நாம் இயேசுவை சமாரியத்தில் அவர்கள் பாத்திரத்தில் புழங்க விடுவதில்லையே. கோயில்ல மட்டும் விளக்க ஏற்றி வச்சுக்கிட்டு உலக ரட்சகர்னு சொல்றோம். ஆனா நீங்க ஊருக்குள்ளேயே 4 தெருவுக்கு தான் ரட்சகர், 2 பேருக்கு மிச்சர்னு சொல்லி வச்சிருக்கோமே. நல்லாவா இருக்கு? இதுதான் இயேசு பின்னிய சாட்டை. இயேசு மதத்தை ஆரம்பிக்கவே இல்லை. மலைப்பொழிவு அப்படின்ற ஒரு நிகழ்வில் அவர் புதிய நெறியை தான் கொடுத்தார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொன்ன பழைய ஏற்பாட்டு பார்வையில் நீ மறுக்கண்ணத்தை காண்பின்னு சொன்னார். அது ஒரு புதிய நெறி, புதிய பாதை. உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தினானோ அதே அளவிற்கு உனக்கு அவனை காயப்படுத்துவதற்கு சட்ட உரிமை இருக்குன்னு சொன்ன இடத்துல உன்னை சபிப்பவனுக்காய் நீ ஆசிக்கூறு கடவுளிடத்துல ஜெபின்னு சொன்னாரு. ஒரு கை செய்வது மறு கைக்கு தெரியாம செய்யணும் சொன்னாரு. இப்படி எல்லாம் புதிய பாதையாய் மாற்றி கொடுத்து நீ புதிய பாதையில் நட அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் யாரும் நம்மள கிறிஸ்தவன்னு சொல்லல, புதிய நெறியை சார்ந்தவர்கள்னு முதல்ல சொன்னாங்க. அந்த புதிய நெறிய சார்ந்தவர்கள் எல்லாம் பின்னால் ஒரு இயக்கமாய் மாறினோம், பயணப்பட்டோம். கோவில்களில் அல்ல, கல்லறை மேடுகளில் இயேசுவை வளர்த்தெடுத்தோம். ஆனால் ஒரு மன்னன் இந்த மதத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது மன்னன் எவ்வளியோ மக்கள் அவளின்னு சொல்லி அவன் மதத்தை அரச மதமாய் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மதம் நிறுவனமாய் மாறி போனது. ஆகவேதான் இன்னைக்கு இயேசுவை நாம் நிறுவனப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையை வாழ்வதில்லை. அவர் பின்னிய சாட்டையில எத்தனை சாட்டடி இன்னைக்கு வந்தார்னா நம்ம மேல ஒழுங்கு தெரியுமா? பின்னி அடிப்பாரு. நான் சொன்னா அங்க போக மாட்டேன்னு, நான் சொன்னா பேச மாட்டேன்னு. என் சமகாலத்தில் எவனை ஒதுக்குனாங்களோ அங்கதான் போய் நான் முதல்ல என்ன ரட்சகர்னு காண்பிச்சேன், அவனோடு பேசினேன், பழகினேன். நீ யாரையா பிரிச்சு வைக்க? கடவுள் பிரித்து வைப்பார். ஆகவே அன்பு உறவுகளே, மதமாய் இருக்கிறவரை இந்த மதம் நம்மை அனுமதிக்காது. இந்த மதம் நிர்வாகத்தன்மையோடு இருப்பதால் அதற்கு சிலது வேண்டும், சிலது வேண்டாம். ஆனால் இது ஒரு புதிய நெறியாய் இருக்கதான் இயேசு ஆசைப்படுகிறார். அந்த நெறி அவர் காண்பிக்கிற இந்த புது நெறி. இதெல்லாம் பண்ண முடியுமா ஃபாதர்? இதெல்லாம் சாத்தியமா ஃபாதர் அப்படின்னா ஒரு 500 வருஷம் ஆகும். எல்லாம் நாளைக்கே அருங்குடையில கேட்டுட்டீங்க, நாளைக்கு போன உடனே கோயில்ல ஊர்ல எல்லாத்தையும் மாத்திருவீங்கன்னு நம்புற அளவுக்கு நான் முட்டாள் அல்ல.
இங்க தலையாட்டி பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா சொன்னாலும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வடக்கு தெருவுக்கு தேர் வராதுன்னு சொல்லியான்னு சொல்றது நம்ம தான் இருப்போம். இது மாற இன்னும் ஒரு 500 ஆண்டுகள் இயேசு சிலுவையில் இறக்க வேண்டும், அப்புறமா தான் நம்ம எல்லாம் உயிர்ப்போம். ஆனால் இன்னைக்கு இயேசு எதை எதிர்பார்க்கிறார்? அதான் முதல் வாசகத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை. பாதையை, கடலை பிளந்து பாதையை கொடுத்தவர், தண்ணீரை உணவை கொடுத்து எல்லாம் வழி நடத்தியவர். இந்த மக்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது என்னை புகழுகிறார்கள். இன்னைக்கு காலைல சொன்னேன், விடுதலை பயணம் 15-11 தெய்வங்களுக்கு உமக்கு நிகரானவர் எவர்னு வாழ்த்தின அந்த உதடுகள் 15-18 எப்பொழுதும் நீரேங்களை ஆட்சி செய்யணும் சொல்லி பாடி புகழ்ந்த உதடுகள் பெற்றுக்கொள்ளாத பொழுது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கடவுள் சோதித்து பார்க்கிறார். தண்ணீர் கொஞ்சம் நாக்கு வறண்ட உடனே இதை ஏயா வெளியே கொண்டு வந்தன்னு சொல்லி மோசையை திட்டுகிற ஒரு கூட்டம். மோசே கதர்னார்னு வாசிக்கிறோமே. இன்னைக்கு கடவுள் சொல்லுகிறார், நாம் உடலை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். அதுதான் சமாரிய பெண்ணோடு தேவை. எம்மா நான் உனக்கு ஜீவ தண்ணியை கொடுக்கிறமான்னு சொல்லும் பொழுது அது எங்க இருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்கல. அதை மொன்றதுக்கு உங்கள்ட்ட பாத்திரம் இருக்கா, சீக்கிரம் கொடுங்க, நான் வீட்டுக்கு டெய்லி இங்கிருந்து வரவேனான்னு சொல்லி அவர் உலக அளவில் யோசித்தார். அதுதான் முதல் வாசகத்தில் உலக அளவில் வாழ்கிற மக்கள், தங்கள் நாவு தங்கள் உடல் சொல்லி வாழ்ந்த மக்கள். இயேசு சொல்லுகிறார், கடவுள் சொல்லுகிறார், இந்த உடல் தேவைகளை கடக்க வேண்டும். உடல் தேவை இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிரும். தண்ணி குடிக்காம கொஞ்ச நேரம் இருக்கலாம், சாப்பிடாம கொஞ்ச நாள் இருக்கலாம், கறி தின்னாம கொஞ்ச நாள் இருக்கலாம். இந்த உடல் தேவைகளை கடக்க முடிகிறதா? கடக்க முடியலன்னு சொன்னா சமாரிய பெண்ணை போல நம்ம அந்த கிணத்துக்குள்ள சுத்துற மாதிரி தான் இருப்போம் நம்ம. ஆனால் கடக்க வேண்டும் என்பதுதான் தவக்காலம் கொடுக்கிற அழைப்பு. இந்த உடல் தேவைகளை சற்று தள்ளி வைத்தல், உணவு தேவைகளை சற்று தள்ளி வைத்தல், உணர்வுகளை சற்று தள்ளி வைத்தல். 40 நாள் என் சிலுவையை நீ சுமந்து கொண்டு எனக்கு பின்னால் வான்னு சொன்னாரே. புறக்கணிக்கப்பட்ட தெருவுக்கு பின்னால புகுந்து போய் புரட்சியை பண்ணுகிற சிலுவை எல்லாம் உடனடியாய் செய்ய வேண்டாம். அதை செஞ்சால் நினைக்கவங்கள பொழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, பூமர்னு சொல்லுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. ஏன்னா ஆயிரத்துக்கு வாங்க சில பேர் இருக்காங்க, அப்படி வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். சில சாமியார அவ்வளவு எல்லைக்கெல்லாம் போவேன் நான். சிறு சிறு சிலுவை, தாவை அடக்குகிற சிறு சிலுவையை நான் தூக்கி கொண்டு வர முடியுமா? என் உணவு தேவைகளை அடக்குகிற சிலுவையை தூக்கிட்டு வர முடியுமா? யோசிச்சு பார்ப்போம் இந்த ரெண்டையுமே. அங்கே இயேசுவை போல புரட்சி செய்கிற சிலுவை எல்லாம் அது காலத்தால் கடவுள் உங்களுக்கு அழைப்பை கொடுத்தா கண்டிப்பா செய்வீங்க. குறைந்தது என் வீட்டுக்குள், என் பங்கு ஆலயத்திற்குள், நான் ஜெபிக்கிற இடத்திற்குள் இந்த அவகாலத்தை நான் இப்படியாய் உடல் தேவைகளை எல்லாம் கடந்து உடல் சோதனைக்கு பலியாகாமல் என் ஆன்மாவை அழகுபடுத்துகிற பணியை நாம் செய்கிற பொழுது அதுவே நாம் எது ஜீவனுள்ள வாழ்வை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் என்பதற்கான ஒரு காரணம். பாட்டியம்மா உட்கார்ந்து இருக்கீங்க, 50 வருஷம் முன்னாடி இப்படியேவா இருந்தீங்க? இல்ல, இப்ப வயசாயிருச்சு, நான் இப்படி இருக்கேன். ஒருவேளை நான் இருந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்படியேவா இருப்பேன்? இல்லை. உடல் தேவை கடந்து போகும். ஆனால் உள்ள இருக்கிற ஆன்மா அது அழியாதது. அது ஆண்டவரோடு வாழ்கிற வாக்கியத்திற்காய் தன்னை தயாரிக்குதுன்னு சொன்னா அந்த ஆன்மாவிற்காய் நாம் ஓட வேண்டும். அந்த ஜீவ ஊட்டு நமக்குள்ள வரணும்னு சொன்னா இந்த உடல் தேவைகளை கடக்க வேண்டும். கடந்து கடவுளுக்காய் ஒருத்தல்களை நாம் செய்கிற பொழுது கண்டிப்பாய் கடவுள் நம்மோடு தங்குவார். அதுதான் ஆசீர்வாதம். அவர் தங்குவார். கடவுளுக்காய் எதுவுமே என்னால செய்ய முடியல, நான் சப்ப கட்டிக்கிட்டு அதெல்லாம் கடவுள் வருவார்னு சொன்னா கடவுள் சமாரியாவுக்குள்ள கூட போனவர் இங்க வரமாட்டாரு. ஆனால் நான் கடவுளுக்காய் என்னை சற்று வருத்தி கொள்ளுகிற பொழுது, அவர் நாமத்தில் நான் தர்மங்களை செய்கிற பொழுது கண்டிப்பாய் அவர் அங்குமங்கும் அல்ல, இங்கு வந்து எனக்குள் அவர் குடிகொள்வார். அவர் தங்குனார்னு சொன்னா என் பார்வை அது விசாலமாகும். நான் இயேசுவை ஒரு மதத்தின் தலைவனாக அல்ல, இந்த உலகத்தின் இரட்சகராக நான் கண்டுகொள்வேன். அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கட்டும். ஆமேன்.